நம்ம ஒரு படம் எடுக்கலாம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை நல்லா அப்லோட் பண்ணி அதை வச்சு வீடியோ கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் மூஞ்சி ஃபுல்லாக கண் இருக்குது. நான் சும்மா என்னோடய ஃபோட்டோவும் நம்ம டிராகன் குயின் எமிலியா கிளார்க்கோட ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். ஹாய் சைசன்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சில கிளிப்பை பாருங்கள். இதில் எதெல்லாம் உண்மையான கிளிப்ஸு, எதெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டர்னு கண்டுபிடிச்சி ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. இந்த வீடியோஸில் எதெல்லாம் ஏஐ ஜெனரேட்டர்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டெக் சேவி தான். கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இனிமே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் எப்படி பண்ணுறது, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பன்ஏஐ பார்த்தீங்கன்னா சாரா அப்படின்னு ஒரு ஏஐ மாடல் விட்டுருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணும். இந்த சோரா இப்போ லைவில் இருக்குது. ChatGPT ப்ளஸ் இல்லைனா ChatGPT ப்ரோ இருந்துச்சுன்னா உங்களால் சோராவை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய டூல் மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி ஃபிலிமோரா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நம்ம இந்த ரெண்டு டூலையும் எடுத்து வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன்ஏஐயோட சோராவை செக் பண்ணலாம். சோரா ஓப்பன்ஏஐ. ஸோ இதான் சோராவோட லிங்க்கு. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ChatGPT API பிளாட்ஃபார்ம் சோரா அப்படிங்கிறப்போ நீங்கள் சோராவை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ண வேண்டியது தான். இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெர்ஷனில் சோரா ஒர்க் ஆகாது. இதுக்கு நீங்கள் ChatGPT ப்ரோ இல்லைனா ப்ளஸ் வாங்கணும். ப்ளஸ் எடுத்திங்கன்னா $20, ப்ரோ எடுத்திங்கன்னா $200. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்டு வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்டு, டாப், ரீசன்ட் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய டைம் பாஸ் ஆயிரும், ரீல்ஸ் பார்க்குற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த வீடியோன்னு. ஸோ இதை எடுத்து நம்ம இதிலையே ஏதாவது ப்ராம்ப்ட் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணலாம். பூ மலர்றதுலேருந்து இங்கே பாருங்கள், ஒருத்தர் மூஞ்சி ஃபுல்லாக கண் இருக்குது. ஸோ இதில் யாரோ கிட்டன்ஸ் ரைனி டே அட்வென்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு பூனைக்குட்டி ஒரு ஹுடி போட்டுட்டு மலையில் நடந்து வர மாதிரி. சரி, நம்ம ஒரு படம் எடுக்கலாம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணுவோம். பாட்டி வடை சுட்ட கதையை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாமா, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. Describe the scene or add an image. ஸோ இங்கே ஒரு சீனை சொல்லலாம். A South Indian grandmother frying a vada in roadside under the tree. A beautiful crow snatching the fried vada from granny. Once after this, it flies away and sits in the branch of the tree. A fox crossing below looking for the vada. Fox requesting a crow to sing a song. Crow sings the song, opens its beaks and the vada falls down and the fox catches it. ஓகே, சும்மா க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். கியூக்கு ஆட் ஆயிடுச்சு. இது சில நிமிடங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து 480 பிக்சலில் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம சங்கர் படங்களில், ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு வந்து கோடிக்கணக்கில் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் ஆகும். அதோட ரெண்டரிங் மட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக டைம் எடுக்கும். ப்ளஸ் இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹை லெவல் சர்வர்ஸ்லாம் தேவை. இங்கே ஒன்றுமே இல்லை, நான் டெக்ஸ்ட்டு தான் கொடுக்குறேன். என் க்ரியேட்டிவிட்டி எப்படி வேணால் இருக்கலாம். எனக்கு நல்ல ஹை எண்ட் கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ப்ளஸ் நெட்வொர்க் பேண்ட்வித் எவ்வளோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வரில், அவங்களோட சர்வரில் நடக்கும். ரெண்டரிங் முடிஞ்சோடனே நம்மளால் அதை ஈஸியாக ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஓகே, நம்ம வீடியோ அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பர். இதில் 4 சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காக்கா மட்டும் பறக்குது. ரெண்டாவது வீடியோவில் பாட்டி வடை சுடுறாங்க, காக்கா எடுத்துகிட்டு பறக்குது, அது பெட்டராக இருக்குது. மூணாவது வீடியோவில் ஃபாக்ஸும் க்ரோவும் கலந்து வித்தியாசமாக வந்திருக்கு. நாலாவது வீடியோ ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. பட் அதில் பாட்டி வரல, கொஞ்சம் எங்கானவங்க இருக்காங்க, அதில் வடையையும் காணும். ஸோ நம்ம ரெண்டாவது வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். இது வடை மாதிரி இல்லை, பூரி மாதிரி இருக்குது. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? நம்ம இந்த இடத்துல எடிட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் ஒரு காக்கா வந்து பாட்டிக்கிட்டேருந்து வடையை திருடிடுச்சு. ஆனால் ஃபாக்ஸ் வரவே இல்லையே. 3 பாட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது ஃபாக்ஸ் பிலோ த ட்ரீ இன் அ பைக். சும்மா போட்டு பார்ப்போம், காசா படமா. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அந்த மாதிரி அனிமேட்டட் வெர்ஷனில் ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, இன்னும் அப் டு த மார்க் வரல. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் போக போக
இது இன்னும் சூப்பராக வந்துடும். ஏன் அப்படின்னா இது யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே இதில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக ஸ்டோர் ஆகிருக்கிற இமேஜஸ் தான். பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷனை ரொம்ப எடுக்காது. புது ரெஃபரன்ஸ் வரும்போது மட்டும்தான் அதை எடுத்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் இது இன்னும் சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம், அது எடுத்துக்கிச்சு. பட் ஓகே, திரும்ப இதில் ஃபாக்ஸ் வரல. பட் இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு பொது ப்ராம்ப்டாகவே கொடுக்குறேன். A fox coming in bike in a forest road covered by trees. A few minutes later. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நரி பைக்கில் போகிற மாதிரி போட சொல்லியிருந்தேன். ஸோ பைக்குன்றது அது வந்து சைக்கிளையும் அவங்க பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபாரஸ்ட் வழியாக ஒரு நரி வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் ஒரு ஸ்டோரி, ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு எஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். பட் லெஸ் தென் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளால் ஒரு அனிமேஷன் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் ஸ்டோரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரியலிஸ்டிக் கேரக்டர் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெவி டிராஃபிக் இன் சென்னை ஸ்கைஸ் வென் ஏர் டாக்ஸிஸ் ஓவர் இன் த இயர் 2030 த பிளேஸ் வுட் பி மகாபலிபுரம். மகாபலிபுரம்லாம் இவருக்கு தெரியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த டேட்டாவை கொடுத்தோனாலும் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அதை டேக் பண்ணி அதோட லைப்ரரியில் சேவ் பண்ணிகிட்டே வருது. ஃபியூச்சரில் இது சம்மந்தமாக யாராவது கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் செட் அதை எடுத்துக்கும். ஸோ மிஷின் லேர்னிங்கில் இது ஒரு பார்ட். சென்னைக்கு நடுவுலேயே மகாபலிபுரம் வந்துருச்சு. சரி, ப்ராம்ப்டர் எடிட் பண்ணி பார்ப்போம். மகாபலிபுரம் ஸ்கைஸ். ஸோ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து மினிட்குள்ளே நமக்கு அவுட்புட் ரெண்டரை வந்துருச்சு. ஓகே, இதில் மகாபலிபுரத்தோட நிறைய டெம்பிளும் இதுவும் வருது. அநேகமாக இது சமுத்திர கல்லடா ஹோட்டல்லாம் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே கலந்துருச்சின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஏர் டாக்ஸி இருக்குது, எல்லாம் ஓகே. பட் இது சென்னையான என்னால் ஒத்துக்க முடியாது. இது மட்டும் இல்லை, இன்னும் ஃபிக்ஷனலுக்கு நான் சில எக்ஸாம்பிள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஃபிக்ஷனல் வீடியோலாம் ஒர்த்தா அப்படின்னா இன்னும் அந்தளவுக்கு வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் டீ கடையிலேருந்து டீ குடிக்கிற மாதிரி நம்ம சென்னை பேக்ரவுண்டில் க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம மாதம்பட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இயக்குபவன். ஸோ இந்த ரியலிஸ்டிக் வீடியோலாம் இன்னும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுற $20 $200 ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூலை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சீப் தான், மந்த்லி $249 தான் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இதில் லாகின் பண்ணி உங்களால் நிறையா வேலைகள் பார்க்க முடியும். இதை விட மொபைல் வெர்ஷன் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம இது மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஃபிலிமோரோட மொபைல் ஆப்பை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் டு வீடியோ. நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கன்வெர்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் டிஃபால்ட்டாக அவங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், போர்ட்ரேட், அந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீல் மேக்கர் இருக்குது. டெக்ஸ்ட் டு வீடியோ நம்ம ChatGPTயில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுது. கேப்ஷன்ஸ், ரிமூவர், பீட்ஸ் அப்படின்னு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இன்னும் ஒரு பெரிய விதம் என்ன பார்த்தீங்கன்னா வாய்ஸ் க்ளோனிங். ஸோ இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் ஃபுல்லாக படித்தேன்னா என் வாய்ஸை அது க்ளோன் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ க்ரியேட் பண்ண என்னோட க்ளோன்டு வாய்ஸை வச்சு என்னால் ஒரு வீடியோவுக்கு இன்புட் கொடுக்க முடியும். I'm your AI clone voice, fluent in multiple languages and ready to help you create with ease and efficiency. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா, பீட்ஸ், இமேஜ் டு வீடியோ. ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் என்னால் அப்லோட் பண்ணி அதை வச்சு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் டு வீடியோ, இதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அகெயின் இது நமக்கு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இதோட முக்கியமான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்ல போகிறோம். இது உண்மையிலே சோரா விட ரொம்ப பெட்டராக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்த ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இந்த இமேஜ் டு வீடியோ இருக்குது இல்லையா, இதில் இந்த கேஸ், லவ் ஸ்பெல், பிரின்சஸ் ஹோல்டன் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு நீங்கள் 2 ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ வேறு யாராவது ஒருத்தரோட ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 ஃபோட்டோவை கிளப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி வீடியோ இதுவே க்ரியேட் பண்ணுது. ஸோ நான் இப்போ காட்ட போகிறது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், இதை யாரும் ட்ரை பண்ண வேணாம். நான் சும்மா என்னோடய ஃபோட்டோவோ நம்ம டிராகன் குயின் எமிலியா கிளார்க்கோட ஃபோட்டோவை போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனால் எங்க கம்பெனி காட்டாது. My God, என்ன பண்ணிருக்கீங்க?
இதை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் 2 ஃபோட்டோ மட்டும்தான், 10 செகண்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ குறிப்பாக பொண்ணுங்க உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் தானே வச்சுருக்கோம், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும். டீப் ஃபேக் வீடியோலாம் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பெர்மிஷன்ஸ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா உங்கள் டெலிவரி பாய்ஸ்லேருந்து வீட்டுக்கு வர எல்லாருக்குமே நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து அவங்க வாட்ஸ்அப்லேருந்து கூட ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். அப்படி உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபோட்டோ வைக்க தான் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரான ஃபேஸ் வைக்காதீங்க, எமோஜி மாதிரி வைக்கலாம், இல்லை சைட் ஃபேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிளில் வச்சிங்கன்னா கூட இந்த அக்யூரேசி வரவே வராது. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டைன் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஸோ இதில் நிறையா இருக்குது, நீங்கள் வேணும்னா லிங்க் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. என்ன ப்ரோ இவ்வளோத்தையும் காமிச்சிட்டு எங்களை பயமுறுத்திட்டீங்க, ஏஐ வீடியோ வந்தால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏஐ எவ்வளோ தான் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அந்த வீடியோஸில் சில பிளண்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் வந்து அன்யூஷுவலான பிளிங்க்கு, அதே மாதிரி ஐ மூமெண்ட் வந்து சரியாக இல்லை, ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது, வேறு எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. ஸோ ரெண்டாவது, ஏதாவது மோஷனில் இருக்கிற வீடியோ, மெயினாக யாராவது நடக்கிறாங்க, ஏதாவது அனிமல்ஸ் நடக்கிற மாதிரி வீடியோ இருக்குன்னா அதில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா முன்னாடி காலும் பின்னாடி காலையும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகாது. ஸோ அந்த மூமெண்ட்டில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மூணாவது, லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது, ஒரு மாதிரி டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா ஷார்ப்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது அதை பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா லைட்டிங் வந்து செதறி இருக்கும். நாலாவது, இந்த ஏஐ வீடியோஸில் எதுக்குமே ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பால் த்ரோ பண்ணுறாங்க, ஒரு வண்டி மூவ் ஆகுது, யாராவது நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா லா ஆஃப் கிராவிட்டி அதை ஒபே பண்ணாத மாதிரி இருக்கும். ஒரு பால் வந்து படுது அப்படின்னா அது ஸ்லோவாக வரும், ஒரு மாதிரி டைரக்ஷன் மாதிரி போகும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுவும் வந்து டீஃபேக் வீடியோ தான். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த வீடியோ யார்கிட்டேருந்து வருது, இது ரிலையபிளா அப்படிங்கிறது செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரி ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு லிங்க்கில் ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோ ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டீப்வேர் ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் அந்த யூஆர்எல் போட்டிங்க அப்படின்னா அதுவே அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஃபேக் வீடியோவா அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதுதான் டீப்வேர் ஸ்கேனர். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது யூடியூப் யூஆர்எல் ஏதாவது அப்லோட் பண்ணணுன்னாலும் அந்த லிங்க்கை இதில் ஷேர் பண்ணலாம். இல்லை வீடியோ தான் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவும் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு அது ஃபேக் வீடியோவா ஒரிஜினல் வீடியோ அப்படிங்கிறத அதுவே சொல்லிடும். ஸோ இப்போ நம்ம இந்த டெமோலாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதை வச்சு ஏஐயோட அட்வான்டேஜ் என்ன இருக்கும், மேக்ஸிமம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது உங்களோட கணிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.